ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 70 வயசுக்கு மேற்பட்ட மூத்த தம்பதி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 2500 மதிப்புள்ள பரிசு வழங்குறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு பட்ஜெட் தாக்கலின் போது இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் மணி விழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள 100 தம்பதிகள் வீதம் 20 இணை ஆணையர் மண்டலங்களில் 2000 தம்பதியருக்கு திருக்கோயில் சார்பில் இந்த சிறப்பு செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான அரசாணையை பார்த்தா தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவிப்பின் 28 படி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் மணி விழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள 100 தம்பதியர், அதாவது ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலமே 100 பேருக்கு வழங்குறாங்க. மொத்தமாக 20 இணை ஆணையர் மண்டலங்களில் 2000 பேருக்கு இந்த ஒரு சலுகை சிறப்பு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தமான பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. புடவை பார்த்தா 1000 ரூபாய் மதிப்புள்ள புடவை கொடுக்குறாங்க. வேட்டி சட்டை 700 ரூபாய், மாலை 2 செட்டு 300 ரூபாய், வெற்றிலை பாக்கு 10 ரூபாய், பூ, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம் இந்த மாதிரி ஒரு 11 வகையான பொருட்களை பார்த்தா உங்களுக்கு கொடுத்து, ஸோ அந்த கோயில் மூலமாக உங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க. 70 வயசுக்கு மேற்பட்ட ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு பண்ணுறாங்க. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கு பார்த்தா இப்போதைக்கு எல்லா இணை ஆணையருமே நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசாணையை கொடுத்துருக்காங்க. இச்செலவினை இயன்ற வரை உபதாரர் மூலமும் உபதாரர் கிடைக்கப்பெறாத நிலையில திருக்கோயில் நிதி மூலமும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்திட்டத்தினை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில திருக்கோயில்கள் விளம்பர பதாகைகள் அமைத்திட நடவடிக்கை எடுத்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இப்பணிகளை கண்காணித்து சட்டமன்ற அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை எதிர தொடர்புடைய மண்டல இணை ஆணையருக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் பார்த்தா எல்லா இணை ஆணையர் மண்டலங்கள்லையுமே இந்த ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் 70 வயசுக்கு மேலே யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, தம்பதிகளாக யாராச்சும் ஒருத்தர் 70 வயசு ஆனால் போதுமானது. அப்படி இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கோவிலில் போயிட்டு பதிவு பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக அவங்கள பார்த்தா சிறப்பு செய்யலாம். ஸோ கோவிலில் பார்த்தா சிறப்பு பண்ணுறாங்க. 13 பொருட்களை கொடுத்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும். இப்போதைக்கு அரசாணை வெளியிட்டாங்க. விரைவில் பார்த்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட கோயிலில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு அரசாணை தான் கொடுத்துருக்காங்க. விரைவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தா அடிக்கடி செய்தித்தாள்லையோ சம்மந்தப்பட்ட கோயிலையோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க உங்களுக்கான ஸ்கீம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.